வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 20. நெற்றி மீது அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டு நாயக்கர் மைந்தன் பக்கம் திரும்பினார். தமது உள்ளத்திலே அது சமயம் கொந்தளித்து குமரி கொண்டிருந்த உணர்ச்சிகளை சிறிதும் வெளியே காட்டாது நிதானமாக, ஆனால் கண்டிப்பு மிகுந்த குரலில், நைனா, இந்த பெண் யார்? இவளுடைய புகைப்படம் உன்னிடம் இருக்க வேண்டியதற்கு காரணம் என்னவோ என்று கேட்டார். தந்தையிடம் சரோஜினியை பற்றி எவ்விதமாக பேச வேண்டும், அவரிடம் எப்படி எல்லாவற்றையும் எடுத்து கூற வேண்டும் என்று பலவிதமாக முன்கூட்டியே தனக்குள் தீர்மானித்து வைத்திருந்த அவனது யோசனைகள் எல்லாம் அவருடைய அந்த கேள்வியிலேயே சிதறி சின்னப்பின்னமாக்கிவிட்டன. தந்தையின் குரலில் மேலோங்கி ஒலித்த கடுமை அவனுக்கு மிக்க அச்சத்தை கொடுத்தது. இந்த சமயத்தில் உண்மையை ஒப்புக்கொண்டால் காரியம் கெட்டுவிடக்கூடும் என்று ஒரு பயம் ஏற்படவே மிகவும் குழப்பத்துடன், எனது மாணவிகளில் ஒருத்தின் புகைப்படம் அப்பா என்றான் பதிலுக்கு. அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் யூகித்து கொண்டேன். ஆனால் அது உன் பெட்டியில் இருக்க வேண்டியதற்கு காரணம் என்னவோ என்று நாயக்கர் விடாப்பிடியாக வினவினார். ஒருமுறை இருமி தொண்டையை சரிப்படுத்தி கொண்ட மோகனரங்கன் ஒன்றும் அறியாதவன் போல், வகுப்பிலே அவள் மிகவும் கெட்டிக்காரி, அவளுடைய புத்திசாலித்தனம் என்னை வெகுவாக கவர்ந்தது. நம்மிடம் படித்த மாணவிகளில் மிகவும் கெட்டிக்காரி என்ற ஞாபகத்திற்காக அவளது புகைப்படத்தை என் ஆல்பத்திலே சேகரித்து வைக்க எண்ணி பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்றான். உன் வார்த்தைகளை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த பெண்ணின் புகைப்படம் உனது பெட்டியில் இருப்பதற்கு காரணம் வேறாக இருக்க வேண்டும். உன்னை தனியே நகரத்திலே வசிக்க அனுப்பியதை பற்றி நான் கவலை கொண்டது சரியாகிவிட்டது என்று சலிப்பாகவும் வெறுப்பாகவும் நாயக்கர் பேசி முடிப்பதற்குள் பதட்டமாக குறுக்கிட்ட மைந்தன், அப்படியென்றால் நான் இந்த பெண்ணை காதலிக்கிறேன் என்று குற்றம் சாற்றுகிறீர்கள் இல்லையா என்று கேட்டான் உணர்ச்சி வேகத்தில். அவனது வார்த்தைகள் தடுமாறின. இனம் விளங்காத ஒரு திகழால் நெஞ்சு துடித்து கொண்டது. நீ வீணாக கோபித்துக் கொள்வதை பார்த்தால் எனது சந்தேகம் நியாயமானது என்று புலப்படுகிறது. இந்த பெண் யார்? இவளுடைய பெயர் என்ன? இவளை பற்றிய மற்ற விவரங்கள் என்ன? இவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்றார் நாயக்கர். தமது குரலில் துணித்த கடுமையை சிறிதும் தணிக்காது. இந்த பெண் என்னுடைய வகுப்பில் படிக்கும் மாணவிகளில் ஒருத்தி. இவள் பெயர் சரோஜினி. அவ்வளவுதான் எனக்கு இவளை பற்றி தெரியும். ஒரு சிறு விஷயத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு வீணாக சற்றென்று என்னை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். ஒரு மாணவியின் மீது அவள் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி என்பதற்காக ஒரு ஆசிரியருக்கு அபிமானம் ஏற்படுவது தவறா? ஆண் பெண் என்றாலே உடனே அவர்கள் உறவு காதல் என்பதிலே தான் முடிய வேண்டுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஸ்நேக பாவத்திலே அன்போ அபிமானமோ ஏற்படக்கூடாதா என்று படபடவென்று பேசிய மோகனரங்கத்துக்கு அது சமயம் தந்தை மீது கோபம் பற்றி கொண்டு வந்தது. ஆனால் நாயக்கர் அவனது கோபத்தை சிறிதும் பொருட்படுத்தியவராக காணப்படவில்லை. சிறிதும் அதிர்ச்சி அடையாது மிகவும் நிதானமாக, நைனா, நீ என்னிடம் உள்ளத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை எடுத்து கூறிவிட்டாயானால் பல காரணங்களை உத்தேசித்தும் நம் இருவருக்கும் நலமாக இருக்கும். நிச்சயமாக புத்திசாலியான மாணவி என்ற காரணத்திற்காகவா இந்த புகைப்படத்தை உனது பெட்டிற்குள் வைத்திருக்கிறாய்? இதை என்ன நம்ப சொல்கிறாய்? நைனா, நான் நம்ப முடியாது. இந்த பெண்ணின் தந்தை யார்? இவள் எந்த ஊரை சேர்ந்தவள்? எவ்வளவு நாளாக உனக்கு இவளை தெரியும்? உனது நட்பு எப்படிப்பட்டது? இவைகள் யாவும் விவரமாக எனக்கு தெரிந்தாக வேண்டும். நீ சொல்லாவிடில் நான் விடமாட்டேன் என்றார் பிடிவாதமாக. வக்கீலின் குறுக்கு கேள்விகளைப் போல் மடக்கி மடக்கி தந்தை கேட்கும் கேள்விகளுக்கு என்ன விதமான பதில் கூறுவதென்று மோகனரங்கத்திற்கு விளங்கவில்லை. எக்கச்சக்கமானதொரு நிலையில் தான் வந்து சிக்கி கொண்டதை எண்ணி மனம் வெகுண்டவனாக, இல்லாத ஒன்றை ஆம் என்று ஒப்புக்கொள்ள சொல்கிறீர்கள் இல்லையா? எனக்கும் இந்த பெண்ணிற்கும் மாணவி ஆசிரியர் என்ற உறவை விட வேறு எத்தகைய தொடர்பும் கிடையாது. வீணாக நீங்கள் இல்லாத கற்பனையெல்லாம் செய்து கொண்டு சந்தேகிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு நான் பொறுப்பாளி இல்லை. இந்த பெண்ணின் மீது நான் மற்றற்ற மதிப்பு வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான் உண்மை என்று எரிச்சலுடன் சிறிது உரத்த குரலில் கூறினான் மைந்தன். பெண்களும் ஆண்களும் சகஜமாக பழக சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு பொது இடம். அதில் நீ கல்யாணமாகாத ஒரு இளைஞன், பெற்றோர்களின் கண்காணிப்பின்றி தனியாக வசிக்கிறாய். இந்த சூழ்நிலையில் எந்த வாலிபனும் மனம் தடுமாறி பலவித சங்கடங்களில் அகப்பட்டு கொள்ளக்கூடும்.
ஆகவே தான் நான் இவ்வளவு குறுக்கு கேள்விகளை கேட்க நேரிட்டது. அதனால் நீ ஆயாசப்பட்டு கொள்வதில் பயனில்லை. கண் காணாத ஊரில் சென்று வசிக்கும் நம் குழந்தை எங்கே தவறான வழியில் சென்று சடங்கடங்களில் அகப்பட்டு அல்லல் படுவானோ என்று ஒவ்வொரு தந்தையும் மனம் கலங்கி தவிப்பது மிகவும் இயற்கையே. அப்படி ஏதேனும் தவறு நேர்ந்திருந்தாலும் சற்றென்று ஆரம்பத்திலே கவனித்து திருத்த வேண்டியது பெற்றவனின் கடமையாகும். இளங்கன்று பயமறியாது என்பார்கள் அல்லவா? அதேபோல் வாலிப பிராயத்திலே செய்யும் ஒவ்வொரு காரியமும் மிகவும் நியாயமானதாகவே தோன்றும். அது நியாயமா தவறா என்று ஆராய்ந்து பார்த்து நல்ல பாதையில் திருப்பி விடுவது தந்தையின் கடமை அல்லவா? அதனால் மீண்டும் வற்புறுத்தி கேட்கிறேன், உண்மை நிலையை கூறிவிடு. இந்த புகைப்படம் உனது பெட்டிக்குள் வர வேண்டுமென்றால் ஓரளவு இந்த பெண்ணுடன் அல்லது அவளுடைய குடும்பத்துடன் நீ நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் அல்லவா? இவளுடைய தந்தை யார்? இவளை பற்றி விவரம் கொஞ்சம் நான் அறிய வேண்டும் என்று கூறிவிட்டு ஆயாச பெருமுச்செறிந்தார். தந்தையின் தர்க்கத்திலே மிகுந்த நின்று உண்மை மோகனரங்கத்தின் நெஞ்சை உறுத்தியது. ஒரு கணம் உண்மையை தந்தையிடம் ஒப்புக்கொண்டு விட்டால் என்ன என்று அவன் மனம் எண்ணியது. ஆனால் கடுமை நிறைந்த அவரது முகத்தை நிமிர்ந்து பார்த்த மோகனரங்கன் உள்ளத்தில் அச்சம் மேலோங்கி நிற்கவே அவன் தன் எண்ணத்தை விரைவில் மாற்றிக்கொண்டான். நீங்கள் கூறுவது சரியே. இந்த பெண்ணோடு நான் பேசி பழகியிருக்கிறேன். ஆனால் அந்த நட்பை நீங்கள் காதல் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன். இவளுடைய தந்தையை எனக்கு அதிகம் தெரியாது. ஓர் 2 தடவைகளே சந்தித்திருக்கிறேன். ஒரு விதத்தில் அவர்கள் நமக்கு சொந்தமாக இருந்தாலும் இருப்பார்கள். ஏனெனில் அவரும் உங்களுடைய பூர்வீக கிராமத்தை சேர்ந்தவர் தானாம் என்றான். மைந்தன் மேலே கூறுவதற்குள் நாயக்கரின் நெஞ்சு 2ஆக பிளந்துவிடும் போல் கட்டுக்கடங்கா உணர்ச்சி போராட்டத்தில் குமுறியது. ஓ, அப்படியா? சந்தோஷம். அவருடைய பெயர் என்னவோ என்று மெல்ல வினவினார். அந்த சிறு கேள்வியை முடிப்பதற்குள் மூச்சை நின்று விடும் போல் ஒரு திகில் அவரது உள்ளத்தை பற்றி கொண்டு வேதனை செய்தது. அவருடைய பெயர் நரசிம்ம நாயுடு என்பது என்று மோகனரங்கன் முடிப்பதற்குள் நாயக்கரின் கரத்தில் இருந்த புகைப்படம் கீழே தொப்பென்று தவறி விழுந்தது. தமது முகபாவத்தை மறைக்கும் நிமித்தம் சட்டென்று குனிந்து அதை கையில் எடுத்த அவரது கரங்கள் சில வினாடிகள் நடுங்கின. அதற்கு மேல் நாயக்கரேனால் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வைக்க இயலவில்லை. வேடுக்கென்று மகன் பக்கம் கோபமாக திரும்பிய அவர், நைனா, அப்பொழுதே நான் கூறினேன். என் பேச்சை நீ கேட்கவில்லை. நீ நகரத்திலே தனியாக உத்தியோகம் செய்ய ஏற்றுக்கொள்வது உசிதமில்லை என்றேன். கேட்கவில்லை. பிடிவாதமாக கிளம்பினாய். அதன் விளைவை இப்பொழுது அனுபவிக்கப் போகிறவன் நான் என்று பல்லை கடித்தார். தந்தையின் சீற்றத்தை கண்டு கதி கலங்கி போன மைந்தன், அப்பா, நீங்கள் கோபப்படும் அளவு நான் செய்த குற்றம் என்ன? நீங்கள் கேட்டுக்கொண்டபடி நான் ஒன்றும் மறைக்காது உண்மையைத்தானே கூறினேன் என்றான் ஈனஸ்வரத்தில். நான் சிலரை போல் இறுகிய மனப்பான்மை கொண்டவன் அல்ல. குழந்தைகளுக்கு பல விதத்திலும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கொள்கை உடையவன். நீயும் சித்ராவும் எனது 2 கண்கள். வாஸ்தவம். உங்கள் இருவரின் சேமமே எனது உயிர். ஆனால் ஒன்று மட்டும் கூறிவிடுகிறேன். ஒரு விஷயத்திலே நான் மிகவும் கண்டிப்பானவன். என் குழந்தைகள் ஒழுங்கு தவறி நடந்து விட்டார்கள் என்பதை அறிந்தால் என்னால் தாழ முடியாது. உனது நடத்தை எனக்கு ஒழுக்கமானதாக ஒழுங்கானதாக புலப்படவில்லை. கல்யாணமாகாத ஒரு வாலிபன் நீ. ஒரு இளம் பெண்ணின் புகைப்படத்தை பெட்டியில் பூட்டி வைத்து கொண்டு ஒன்றுமில்லை, வெறும் நட்பு என்று கதைக்கிறாய். அதை நம்ப வேண்டும் என்று வற்புறுத்துகிறாய். உனது நடத்தை மிகவும் ஆசைப்பட்டு விட்டது. உன்னை தனியே வசிக்க விட்டது என் பிசுகு. எது எப்படியானாலும் சரி, நீ இந்த பெண்ணை காதலிப்பதாக இருந்தால் பெரும் ஏமாற்றத்தை தான் அடைவாய். அவள் மிகவும் புத்திசாலியாக இருக்கலாம், அழகில் ரம்பையாக இருக்கலாம், நம் இனத்தவளாகவும் உறவினலாகவும் இருக்கலாம். ஆனால் அவளை ஒருபொழுதும் என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் என்று என்னை காரணம் கேட்காதே. கேட்டாலும் நான் சொல்லப் போவதில்லை. இந்த பெண் இந்த வீட்டின் வாயிற்படியை மிதிக்க நான் அனுமதிக்க முடியாது. அப்படி ஏதேனும் தவறு செய்தால் உனது தந்தையின் பிணத்தின் மீதுதான் நீ உன் காதலியின் கரங்களை பிடித்து கொண்டு நடந்து உள்ளே வர முடியும். நான் உன்னை எச்சரிக்கவில்லை என்று பின்னால் கூறி வருந்தாதே. இன்று எதேச்சையாக நான் வந்து இந்த படத்தை கண்டெடுத்தது எவ்வளவு நலமாகிறது பார்த்தாயா என்ற ஆவேசம் வந்தவர் போல் மூச்சு விடாது பேசிவிட்டு படார் என்று கதவை சாத்தி கொண்டு வெளியே சென்றார். மோகனரங்கன் ஸ்தம்பித்து
தன் உணர்வற்று நின்று விட்டான். அன்று இரவு நாய்க்கருக்கும் தூக்க வர வெகு நேரம் சென்றது. அமைதி என்று தாழ்வாரத்தில் இருளிலே முன்னும் பின்னுமாக சிந்தித்த வண்ணம் உலாவிக் கொண்டிருந்தார். மோகனரகத்தை தனியே நகரத்தில் வசிக்க அனுமதித்தது எவ்வளவு பிசுக்கான காரியமாகிவிட்டது. இப்படி நடக்கும் என்ற சந்தேகம் சிறிதேனும் முதலிலே தோன்றியிருந்தால் அடடா என்று தமக்குள்ளே முணுமுணுத்தபடி ஆயாசத்துடன் உலவிக் கொண்டிருந்த அவர் படுக்கையின் மீது சிறிது நேரம் சோர்வாக உட்கார்ந்து கொண்டார். இன்னும் சில தினங்களில் நடக்கவிருந்த சித்ராவின் விவாகம் அவருக்கு அவ்வளவு உற்சாகத்தை அளிக்கவில்லை. சித்ராவை பாஸ்கரனுக்கு மனம் செய்து கொடுக்க முதலில் அவருக்கு விருப்பமில்லை. அன்றைய இரவு சம்பவத்திற்கு பிறகு மனம் கசந்து போயிருந்த அவருக்கு பாஸ்கரன் மீது ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த மதிப்பு குறைந்துதான் போயிருந்தது. விருந்தாளி என்று வந்த இடத்தில் முறை தவறி நடந்து கொண்ட அவன் உண்மையிலே நடத்தியல் எப்படிப்பட்டவனோ, பட்டத்திற்கும் பதவிக்கும் மயங்கி அவனுக்கு சித்ராவை கட்டி கொடுத்து விட்டால் பிறகு ஏதேனும் நடந்தால் என்ன செய்வது என்று அவர் உள்ளம் அவனை பற்றி மிகவும் சந்தேகிக்க தொடங்கியது. கள்ளங்கபடமற்ற பெண் என்று அன்று வரை நம்பியிருந்த தமது அருமை மகளுக்கு வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருந்த அந்த வாலிபன் மீது திடீரென்று ஏற்பட்ட காதல் அவருக்கு புதிராகத்தான் இருந்தது. சித்ராவுக்கு அவனை பிடித்து விட்டது என்ற காரணம் பற்றி அவனுக்கு பெண் கொடுக்க நாயக்கருக்கு விருப்பம் இருக்கவில்லை. சித்ரா என்னத்தை கண்டால் கிராமத்திலே வளர்ந்த பெண், 4 பேர்களுடன் அதிகம் நெருங்கி பழகி உலகப் போக்கை அறிந்தவள் அல்ல. பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறாள், படித்திருக்கிறாள் என்ற பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கிறான், படித்திருக்கிறான் என்ற 2 குணங்களை அறிந்ததும் பாஸ்கரனை அவளுக்கு பிடித்துவிட்டது. அசட்டு தைரியத்திலே செய்த ஒரு காரியத்தை ஆதாரமாக கொண்டு அவனை அவள் காதலிப்பதாக எண்ணிக்கொண்டு பெண் கொடுக்க அவர் சிறிதும் செய்யவில்லை. பாலசுந்தரம் மட்டும் அங்கே 2 வார காலம் தங்கியிருக்காவிடில் நாயக்கர் தமது மகளின் திருமணத்திற்கு ஒத்து கொண்டிருக்கவே மாட்டார். பாலசுந்தரம் தாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை முடித்துவிட்டு தான் நாகேந்திரத்திற்கு திரும்பினார். பாஸ்கரனின் படிப்பையும் அந்தஸ்தையும் பற்றி வர்ணித்து அவனுக்காக பலவிதமாக பரிந்து பேசி அண்ணாவின் மனதை சிரமப்பட்டு அவன் விஷயமாக சிறிது தளரச் செய்தார். இதற்கிடையே பாஸ்கரன் நாயக்கருக்கு 2 கடிதங்கள் எழுதியிருந்தான். தனக்கு சித்ராவை மனம் செய்து கொடுக்கும்படி அவன் மிகவும் வேண்டி எழுதி கொண்டிருந்த அந்த 2 கடிதங்களும் நாயக்கர் மனத்தில் இருந்த கசப்பை ஓரளவு குறைத்தன என்றே கூற வேண்டும். சித்ராவை பாஸ்கரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துவிட ஒப்புக்கொண்டு அதன்படியே நிச்சயம் செய்ததும் அந்த பிரச்சனை ஒரு வழியாக தீர்ந்தது என்று நினைத்து கொண்டு சிறிது அமைதி அடைந்திருந்த நாயக்கர் தமது விருப்பத்தின்படியே கல்யாண காரியங்களுக்கு உதவி செய்ய லீவிலே வந்திருந்த மைந்தனை கண்டதுமே அவருக்கு மீண்டும் ஒரு கவலை ஏற்பட ஆரம்பித்தது. மோகனரங்கன் தோற்றத்திலும் பேச்சுகளிலும் மிகவும் மாறியிருந்தான். அவனது மனத்தை ஏதோ ஒரு கவலை உறுத்தி கொண்டு வேதனை செய்து கொண்டிருப்பது போல் அவருக்கு பட்டது. வேலை தொந்தரவாக இருக்கலாம், உத்தியோகத்தில் உள்ள பல தொல்லைகளாக இருக்கலாம் என்று தமக்குள்ளே அதற்கு சமாதானம் சொல்லி கொண்டார். மைந்தனது மனக்கவலையானது ஒரு பெண்ணை பற்றியதாக இருக்கும் என்று அன்று அந்த புகைப்படத்தை பார்க்கும் வரை அவருக்கு யோசனை தோன்றவே இல்லை. சித்ராவின் கல்யாணத்துடன் ஒரு பிரச்சனை தீர்ந்தது என்று நிம்மதி அடைந்திருந்த நாயக்கர் தன் முன்னே மைந்தனின் காதல் ஒரு பயங்கரமான பிரச்சனையாக நிற்பதை உணர்ந்து மெய் சிலிர்த்து பெருமூச்செறிந்தார்.